ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கஷ்டப்பட்டுலாம் தேய்க்காமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. பச்சை பயிறு வறுபட்டு செவந்து வரணும். இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இதை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். இது அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ அதே ஃப்ரை பேனில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அதையும் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டு இது மாதிரி பொரிஞ்சு வந்த பிறகு இதையும் ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆறின பிறகு இதோட மேல் தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு வேண்டானா மொத்தமாகவே கோதுமை மாவுலேயே செஞ்சு எடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வழக்கமாக சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த பதத்துக்கு நல்லா இறுக்கமாக மாவை பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சுற்றிரு பரவற மாதிரி தடவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மாவு ஊறட்டும். சாஃப்டாக இருக்கும். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச பருப்பெல்லாம் ஆறிடுத்து அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. வேர்க்கடலை இது மாதிரி தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தில் கூட செய்யலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. சர்க்கரை கரையிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது மாதிரி கொதி வந்ததும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பச்சை பயிர் பொடியை சேர்த்து நல்லா இந்த சர்க்கரை பாகில் எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்திங்கன்னா ஈஸியாக வரும். இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இப்போ இதோட துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்துக்கங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்திங்கனாலே போதும். நல்லா பேனில் ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். இதை ஆறின பிறகு இதில் சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் ஒரு முறை கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. தடவிட்டு இப்போ இதிலேருந்து எடுத்து சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைஸுக்கு சின்னதாக உருட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஊறி மாவு சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் உருட்டின உருண்டையை விட கொஞ்சம் பெருசாக பார்த்து உருட்டிக்கங்க மாவு எல்லாத்தையும். இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் உருண்டையாக உருட்டி எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதை கஷ்டப்பட்டு தேய்க்கலாம் வேண்டியது இல்லைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் இது மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்தால் எடுத்துக்கங்க. எல்லார் வீட்டையுமே இந்த வலைக்கரண்டி இருக்கும். இதில் லைட்டாக ஒரு முறை எண்ணெய் தடவிங்கன்னா போதும். ப்ரெஸ் பண்ணி எடுக்க ஈஸியாக வரும். இதில் நம்ம உருட்டி வச்ச உருண்டையை எடுத்து வச்சு நல்லா மெலிசாக பரவலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ப்ரெஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி நல்லா மெலிசாக பரப்பிட்டு இதில் நம்ம உருட்டி வச்ச ஸ்டஃபிங் உருண்டையை எடுத்துகிட்டு வந்து நடுவில் வச்சு ஓரங்கள் உள்ள மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். இது மாதிரி ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா அழுத்தி சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துடலாம். நல்லா சூப்பரான டிசைன் கிடச்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எத்தனை உங்களுக்கு சேர்க்க முடியுதோ அத்தனை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா செவந்து வரும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மேலே போட்டதும் செவந்துடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இவனை எல்லாத்தையும் திருப்பி விட்டு நல்லா 2 சைடுமே இது மாதிரி லைட்டாக
பொன்னிறமாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடலாம். நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஸ்வீட் ஸ்டஃபிங்கோட சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. இதை ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு மாலை நேரத்தில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஃப்ளவர் ஷேப்பில் நல்லா பார்க்கவே ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். சுட சுட சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்குங்க. மீதம் உள்ளது இது மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மாவை கஷ்டப்பட்டுலாம் தேய்க்காமல் ஈஸியான மெத்தடுங்க, ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அதிக டைம் எடுக்காது. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. எந்த அளவுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிடும் ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஒன்று எடுத்து போட்டு காட்டுறேன். உள்ளே வச்ச ஸ்டஃபிங்கோட சூப்பரான நல்ல ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.